அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெயில் கொளுத்திட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பதிவு உங்களுக்கு கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பதிவாக, ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவாக, ஸ்கிப் பண்ணவே மனசு வராத ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நம்ம மாடித்தோட்டத்தில் அவ்வளோ அழகு காட்சிகள் இருக்குதுங்க. அதில் ஹைலைட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த காட்சிகளுடைய தொகுப்பை இப்போ இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவாக கோடை காலத்தில் இருக்கிற பூக்கள் தான் இருக்கும். குளிர்கால பூக்கள்லாம் அந்தளவு இருக்காது, பெரிய அளவில் அறுவடை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் கோடை காலத்தில் பூக்கிற பூக்களும் மல்லி முல்லையும் நிறைய பூக்கள் இருந்துச்சு. குளிர்கால பூக்களும் ரோஜாலாம் எல்லா வகையான ரோஜாக்களுமே அவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்குங்க. தினமும் உங்கள் கூட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். மல்லிகைப்பூவில் எனக்கு இந்த வாட்டி குண்டு மல்லிகைப்பூக்கள் அவ்வளோ அறுவடை கொடுத்துருச்சுங்க. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் நிறைந்த ஒரு அறுவடையாக இருந்துச்சு மல்லிகைப்பூக்கள். தினமும் கலர் பூக்கள் வச்சு கோர்த்து உங்கள் கூட நான் பகிர்ந்துட்டுருந்தேன். சாமந்தி பூக்கள் கூட தொடர்ந்து போய் பூத்துட்ருக்கு பாருங்கள். 1 2 செம்பருத்தி பற்றி சொல்லவே வேண்டாங்க. அவங்க எல்லா சீசன்லேயும் பூப்பாங்க. அதுவும் எனக்கு இந்த வாட்டி லைட் ரோஸ் கலர் ரொம்ப பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பக்கத்தில் கிளைகள் வச்சுருக்கனால நிறைய பூக்கள் லைட் ரோஸ் செம்பருத்தி, மற்ற செம்பருத்தியும் தினமும் கணிசமாக கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. பால்சம் புதுசாக விதைகள் போட்ட கலர்ஸ் எல்லாமே அழகாக சூப்பராக பூக்கள் இப்போ கொடுத்துட்ருக்குங்க. பழைய செடிகளான போயிடுச்சுங்க. பொது செடிகள் சூப்பராக பூத்துட்ருக்கு. இட்லி போல் ஒரு 4 கலர் பூக்கள் தொடர்ந்து பூத்துட்ருக்கு. இதே போல் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நான் என்ன இப்போ பராமரிப்பு கொடுத்தேன் அப்படின்னா, முழுக்க நீர் உரங்கள் தாங்க. திட உரம் எதுவுமே கொடுக்கல. எங்கள் வீட்டில் பழங்கள் அதிகமாகவும், அதுவும் இப்போ பூஜையெல்லாம் பண்ணும்போதுட்டு நிறைய பழங்கள் கிடச்சிதுங்க எனக்கு. அட்சய திருதியை, தமிழ் புத்தாண்டு, இதே போல் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பழங்கள். அந்த பழத்தோல்கள் எப்போதும் மாதிரி நம்ம அரிசி பருப்பு கழுவுற தண்ணியில் கலந்து கொடுத்துட்ருந்தேன். வேறு எதுவுமே இல்லைங்க. 2 வேளையும் தண்ணீர் மதியம் நேரத்தில் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது, இதை விடாமல் நான் செஞ்சிட்ருக்கேன். இதே பராமரிப்பு தாங்க. கொஞ்சம் தொட்டிகள் எல்லாம் வெயில் தாங்காத செடிகள் எல்லாம் நிழல் பக்கம் கொஞ்சம் மாற்றி வச்சு இதே போல் பராமரிப்புகள் கொடுத்துட்ருக்கேன். அறுவடை நம்ம மாடித்தோட்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கை நிறையவும் மனம் நிறையவும் அறுவடை கொடுத்துட்ருக்கு நம்ம மாடித்தோட்டம். இரவில் பகலில் மட்டும் இல்லைங்க, இரவு பூக்களும் அழகாக பூத்துட்டு இருந்துச்சு. நிலவோடு வச்சு நான் அதையும் ரசித்து பார்த்தேன். ப்ளூபெரியா பூக்கள், எல்லா பூக்களுங்க சொல்லவே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ அழகழகான பூக்களை நம்ம மாடித்தோட்டம் தினமும் கொடுத்துட்ருக்கு. பூக்கள் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் காய்கள், அதுக்கப்புறம் இலைகள், வாசனை இலைகள், கதம்ப மாலை கட்டுறதுக்கு, இதே போல் அவ்வளோ அறுவடைகளை விடாமல் நம்ம கொடுக்குற பராமரிப்பை பொறுத்து நம்ம மாடித்தோட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட தவறாமல் நான் உங்கள் கூட அறுவடையை பகிர்ந்திருந்தேன். அதில் இருந்த அழகான அறுவடைகளை ரொம்ப எனக்கு பிடிச்ச பூக்களையும் அறுவடைகளையும் இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். நீங்களும் சொல்லுங்கள், என்னுடைய பதிவுகள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நம்ம மாடித்தோட்டம் கொடுத்த அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விடாமல் உங்கள் கூட நான் தொடர்ந்துட்டுருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.